அனைவருக்கும் நமஸ்காரம். மீனராசி நேயர்களுக்கு வெளியூர் பயணங்கள் அத்தனையும் வெற்றி கிட்டும். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இதனால் வரை பெண் பார்த்து விட்டு போனவர்கள் பெண் பிடித்திருக்கிறது, அல்லது இதனால் வரை மாப்பிள்ளை பார்த்து விட்டு போனவர்கள் மாப்பிள்ளையிடம் நல்ல தகவல் வருகிறது. ஆக வெளியூர் வாசம், வெளிநாடு வாசம், வெளி மாநில வாசம் அத்தனை சிறப்பு செய்திகளும் நற்செய்திகளாக மாறும். ஆக மீனத்திற்கு இது நற்செய்தி காலம். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல செய்தி வருமா, நல்ல செய்தி வருமா, இன்டர்வியூ வருமா, இன்டர்வியூ வருமா என்று எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு இன்டர்வியூ வரும், நல்ல செய்தி வரும், இனிமையான செய்தி வரும். ஆக உங்களுடைய பணம் கொடுத்த இடத்துல வருமா வருமா என்று எதிர்பார்த்து இந்த இடத்துல மாப்பிள்ளை 5ஆம் தேதி கொடுக்குற, அத்தை 10ஆம் தேதி கொடுக்குற, அப்படி என்று உங்களுடைய காதுகளுக்கு இனிமையான செய்தி கொடுத்ததை திரும்பி வரும் அல்லது கொடுத்ததை திருப்பி பெறும் காலம் மீனராசிக்கு. ஆக தாராளமாக சந்தோஷமாக பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுங்க. உங்கள் காரியங்கள் மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே பெண் பிள்ளைகளுக்கு இப்பொழுது, அதாவது இப்போ இப்படி எடுத்துக்கலாம், குலாப் ஜாமுன் எடுத்துக்கலாம், ஜீரான்னு எடுத்துக்கலாம், அல்லது கரும்பு ஜூஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆக இது மாதிரியான இனிப்பு பணியாரங்கள் அல்ல, இனிப்பு பண்டங்கள் அல்ல, இனிப்பு ஜூஸ்கள் அல்லது லிக்விட் ஐட்டங்கள், இது அத்தனையும் கொடுத்து பாருங்கள். இனிமையான செய்திகள் அத்தனையும் உங்கள் காதுகளுக்கு தேனாக வந்து பாயும். அதுபோல இதனால் வரை வெளிநாட்டில் இருந்து குழந்தைகளை பார்க்க முடியாமல் ஏக்கங்களாக இருக்கும் கணவன்களும் மனைவிகளும் தன்னுடைய குடும்பத்தோடு ஒட்டி உறவாடுவார்கள். பேசணும்னா மீனராசிகளுக்கு மிக அற்புதமான ஒரு பரிகாரமாக உங்கள் வீட்டு தலையணையில் ஒரு உரையை, புதிய உரையை மாற்றி பாருங்கள். உறவுகளுக்குள் ஒரு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஆக நற்செய்திகள் வரும் காலம், நற்செய்திகள் உங்கள் கேட்கும் காலம், நற்செய்திகளில் வளரும் காலம், வாழ்க்கை ஓட்டும் காலம் மீனராசிக்கு. ஆக வீட்டில் உள்ள ஜன்னல் திரைகளுக்கோ அல்லது தலையணை உரைகளுக்கோ புதுசாக மாற்றி பாருங்கள். முடியாதவர்கள் அதை துவைத்து காய வைத்து நல்ல முறையாக மாற்றி பாருங்கள். மீனம் மிக அற்புதமான காலம் மீனராசி நேயர்களுக்கு. மீண்டும் ஒரு தகவலாக மீனராசி நேயர்களுக்கு, முடிந்தவரை இதனால் வரை பயன்படுத்தியிருந்த உங்கள் காலணிகள் அல்லது உள்ளாடைகளை மாற்றிவிட்டு இப்போ புதிதான உள்ளாடைகளை தானமாகவும் அல்லது நீங்களாக பயன்படுத்துங்கள், அல்லது மிதியடிகளை புதிதாக மாற்றி பாருங்கள். மிக அற்புதமான வாழ்க்கை மாறும், அற்புதமாக வளம் மாறும். நல்ல பாதைகளில் பயணப்படுங்கள். உதாரணம் இப்படி எடுத்துங்க, கோயிலில் காம்பவுண்டு சுவர் சுற்றி வாங்க பாருங்கள். அப்போது நடைப்பயணம் சொல்கிறோம், அதை நம்ம கிரிவலம்னு சொல்கிறோம். முடியாதவர்கள் கோயில்களுக்கு சுற்றுச்சுவர்களை சுற்றி வாருங்கள். முடிந்தவர்கள் அந்த சுற்றுச்சுவர்களுக்கு தூய்மை பணிகளை செய்து பாருங்கள். இனிமையான செய்தி, இன்பமான செய்தி, இளவேநீர் கால பருவ கால மாற்றங்கள் அத்தனையுமே மிதுனத்திற்கு அத்தனையும் இன்பம் இன்பம் இன்பம். நன்றி, நமஸ்காரம். காதலன் பேசுகிறேன். இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் அத்தனையுமே ஒவ்வொருவருடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ஏன்னா சில 2 வயசு குழந்தை இருக்கும், சிலது 20 வயசு குழந்தை இருக்கும், சிலது 60 வயசு முதியவர்கள் இருப்பார்கள். ஆக பலன்களில் மாறுபாடு கிடையாது, ஆனால் அனுபவிக்கும் யோகங்களில் மாறுபாடு உண்டு. ஆக ஜோதிட ஆலோசனைக்கு எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு மட்டுமே ஆலோசனை வழங்கப்படும். பொதுவான ஆலோசனைகள் வழங்கப்பட மாட்டாது. ஆக எந்த காலம் நல்லது, எந்த காலம் கெட்டது, எதில் நாம் வளர்ச்சி அடையலாம், எதில் நாம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலனாகிய காயத்ரி சங்கர். நன்றி, நமஸ்காரம். குறிப்பாக இந்த டிவி நேயர்களுக்கும், நெக்ஸ்ட் ஜென் இந்த டிவி நேயர்களுக்கும், இந்த டிவியினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்லது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.